அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். இந்த அமாவாசை திதியில் எப்பொழுதுமே நம்ம இந்த கல்லுப்பை வச்சு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு தாங்க இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதமுமே அமாவாசைகள் வந்தாலுமே இந்த மகாலய அமாவாசையானது மிகப்பெரிய அமாவாசை கருதப்படுது. நம்முடைய வீட்டில் நம்முடைய பித்தர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி, அதாவது அன்றைய தினம் காலையில் நம்ம குளிப்போம் பார்த்திங்களா, அப்படி குளிப்பதற்கான அந்த தண்ணீரில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வேலையை கொஞ்சோண்டு கல்லுப்பை மட்டும் கலந்துருங்க. எதற்காக இந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரை நம்ம குளிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லுப்பானது நம்ம கண்ணுக்கே தெரியாத நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த கல்லுப்பு மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடுமா. ஏன்னா அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பானது ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம். நம்முடைய கெட்ட எனர்ஜியை வெளியேற்றதில் இந்த கல்லுப்புக்கு முதல் பங்கு இருக்குது. அதனால் நீங்கள் உடம்பு குளித்தாலும் பரவாயில்ல, தலை குளித்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக இந்த கல்லுப்பை மட்டும் கொஞ்சோண்டு ஒரு சாஸ்திரத்துக்கு அந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரில் அன்றைக்கி குளிச்சிருங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம உங்களுடைய கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே குளிக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த கல்லுப்பை மட்டும் கலந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்முடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் உடம்புல இருக்க பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகமரிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது. அடுத்ததாக உள்ள விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் பித்திருக்களுக்கு சிராத்தம் பண்ணுவாங்க. மதியானம் அந்த படையல் பண்ணுறது, காக்காக்கு சாதம் கொடுக்கறது, யாருக்காச்சும் உள்ள தான தர்மங்கள், இது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமேட்டு அன்றைய தினம் ராத்திரியில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரங்கள். உங்களுடைய வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும், ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிடி மட்டும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு முடித்தோடனே அதில் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலம். அதாவது ALUM. ஆலம்னா அந்த சைனா உப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி படிகாரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த படிகாரக்கல் எல்லா நாட்டு மருந்து கடையில், பூஜா ஸ்டோர்ஸில் எல்லா இடமும் கிடைக்குங்க. அந்த படிகாரக்கல்லை ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டுடணும். அவ்வளோதான். நீங்கள் தூங்குகின்ற நம்ம இப்போ ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு ரூமில் தூங்குறதா இருந்தால் ஒரு ரூமில் அந்த ஒரு ஓரத்தில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்குமா, 2 ரூம்லேயும் நாங்கள் தூங்குகிறோம், குழந்தைங்க ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம் தூங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்னொரு ரூம்லேயும் எந்த இடத்துல நீங்கள் தூங்குறீங்களோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பு, கொஞ்சம் தண்ணி, அந்த படிகாரம், இது 3ஐயும் சேர்த்துட்டு வச்சுருங்க. இவ்வளோ தான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமேட்டு அந்த கண்ணாடி டம்ளர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டம்ளரை நம்ம அப்படியே எடுத்து வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் விடணும். நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம், எல்லா கல்லுப்பு பரிகாரத்துக்கும் வீட்டோட சிங்குக்குள்ளே போடுவோம், இல்லாட்டி வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் செடிகள் ஏதாவது பண்ணுவோம். ஆனால் வீட்டுக்கு வெளியில் இருக்க மரமோ செடியோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக தண்ணியை கொட்டிடலாங்க. எக்காரணம் கொண்டும் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்க கிச்சன் சிங்கில் இந்த தண்ணியை நீங்கள் கொட்டக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உள்ள பரிகாரம். இந்த பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே தான் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன சின்ன அந்த பேப்பர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பசங்க பர்த்டேக்கெலாம் அந்த ஒரு பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப்பு, டீ கப்பு, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அது மாதிரி அப்படி எங்ககிட்ட அது மாதிரி எதுவுமே இல்லைம்மா, பேப்பர் கப்போ டீ கப்போ இல்லாதவங்க சாதாரண நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள், அந்த பேப்பரை குட்டி குட்டியாக ஒரு 5-6 பீஸாக கிழிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த இடமெல்லாம் இருக்கோ, அதாவது ஒரு வீடுனா ஒரு கிச்சன் இருக்கும், ஹால் இருக்கும், ஒரு ரூமு, ஒரு பாத்ரூமு, வெளியில் வராண்டா, அப்படி எங்கெங்கே பூஜை ரூமை தவிர்த்து பாக்கி எங்கெங்கெல்லாம் ரூம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அந்த சின்ன சின்ன துண்டு பேப்பரில் ஒவ்வொரு பிடி கைப்பிடி ஒரு கைப்பிடினா பெரிய அளவில் எடுத்துக்க வேணாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சா கூட போதும். கல்லுப்பு எடுத்து ஒவ்வொரு ரூம்லையா ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இதை வைக்கணும். காலையில் ஏந்திரிச்சதுக்கப்புறமேட்டு இந்த கல்லுப்பை எடுத்து நம்மளோட ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் அந்த கல்லுப்பை கொட்டி நல்லா கரைச்சி கிச்சன் சிங்கில் விட்டுறலாம், இல்லாட்டி நம்ம செடிகளில் விட்டுடலாம். இந்த பரிகாரங்கள் நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நமக்கே கண்ணுக்கே தெரியாத நெகட்டிவ்ஸ் எனர்ஜி, நம்ம எவ்வளோ தான் பூஜைகள் பண்ணாலும் வழிபாடுகள் பண்ணாலுமே கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ்ஸ் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை கெட்ட எண்ணங்கள், வேறு எது வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ்ஸை
இந்த கல்லுப்பானது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அதை பாசிட்டிவ் எனர்ஜியை மாற்றி கொடுக்குமோ. அதனால தான் அதுவும் இந்த மகாலய அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயங்கர சக்தி அதிகம். அதனால தான் இன்றைய தினம் அந்த அமாவாசை திதி இருக்கிற அன்னைக்கு ராத்திரியில் இதை வந்து குறிப்பாக பண்ண சொல்கிறோம். கடைசியாக முக்கியமான ஒரு பரிகாரம், நம்முடைய குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு பணவரவு வரணும். இப்போ நகைகள் வந்து அடகு வச்சுருக்கோம், அந்த அடகு நகைகள் மீட்கணும், பணவரவு வரணும், கடன்கள் அடையணும். இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு மூல காரணம் எது? பணம் தான். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணி வீட்டுக்குள்ளே இழுத்து நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு நல்லபடியாக பணம் வந்தால் நல்லாயிருக்கும். அதற்காக செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரம். இதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுலில் நம்ம அந்த தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே கண்ணாடி பவுல் தாங்க வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியானது நமக்கு அந்த விஷயங்களை வந்து வேகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் கண்ணாடி பவுலில் கொஞ்சோண்டு கல்லுப்பு மட்டும் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க. இதற்கு மேலே 7 கிராம்பு. எதற்காக அந்த 7 கிராம்பு நீங்கள் வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம்பானது நமக்கு பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் பணத்தை வந்து பெருக்கி கொடுக்கும். குடும்பத்தில் எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கலாம், வேறு ஏதாவது வேலை வாய்ப்புகள் வரும், இல்லை வருமானங்கள். இப்போ ஒரு கடை தான் வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையில் அந்த வருமானம் பெருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழிகள் வந்து இந்த பிரபஞ்சமும் நம்ம இயற்கை எல்லாமே சேர்த்து நமக்கு செஞ்சு கொடுக்கும். அதனால் அந்த அமாவாசை திதி அன்னைக்கு இதே மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு எடுத்துக்கிட்டு 7 கிராம்பு மட்டும் வச்சுட்டு உங்களுடைய வீட்டோட ஹாலில் வச்சிடணும். அவ்வளோதான். ஹாலில் அது அப்படியே இருக்கட்டும். இது அடுத்த நாள் எடுத்தெல்லாம் கொட்டக்கூடாது. 15 நாட்கள் இந்த இதானது அப்படியே இருக்கட்டும் உங்கள் வீட்டோட ஹாலில். இப்போ மற்றவங்களாம் பார்க்குறாங்கம்மா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாத ஒரு மறைவிடமாக கூட பார்த்து நீங்கள் இந்த ஒரு இதை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு 15 நாட்களுக்கு அப்புறமேட்டு இல்லாட்டி ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். அடுத்த அமாவாசை கணக்கு வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் இதே இந்த உப்பை மட்டும் தண்ணியில் கலக்கி நீங்கள் கிச்சன் சிங்கில் விட்டுறலாம். பாக்கி இருக்க அந்த கிராம்பு எடுத்து கால்படாத இடத்த போட்டுடலாம். இதே மாதிரி எளிய முறையில் நம்முடைய வீட்டில் அந்த உப்பு வச்சு செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக நமக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஒரு மாதத்துலேயே உங்களுக்கான அந்த ரிசல்ட்டு நல்லபடியாக தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, இந்த உப்பு கிராம்பு பரிகாரத்துக்கு. அதனால் எளிமையான இந்த ஒரு மெத்தட்ஸை அதுவும் அமாவாசை திதியில் கண்டிப்பாக செய்யணும். இப்போ எங்களுக்கு இந்த பீரியட்ஸாக இருக்குமா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பரிகாரங்கள் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த உப்பு கிராம்பு பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் இந்த பீரியட்ஸ் ஆனால் நீங்கள் தவிர்த்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு பதிலாக குழந்தைகளோ கணவரோ வச்சு நீங்கள் செய்ய வைக்கலாம். சின்ன சின்ன ஒரு மெத்தட்ஸ் தான். உங்களுக்கு இந்த உப்பு பரிகாரத்தில் உங்களுக்கு என்ன, இப்போ நம்ம 4-5 மெத்தட் சொல்லியிருக்கோம். எந்த முறை உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ, உங்களுக்கு எது செய்யறதுக்கு முடியுமோ அந்த ஒரு மெத்தட் ஒரே ஒரு முறையாச்சும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க கெட்ட எண்ணங்கள், கெட்ட திருஷ்டிகள் இது எல்லாமே போய் சந்தோஷமும் நல்ல ஒரு பணவரவும் நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ளே குடிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.